இந்த தொழக்கூடிய மக்களை இன்னும் ஒரு வகையாக அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான். பிரித்து நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அப்படிப்பட்ட மக்கள் தொழுவார்கள், தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். இதுதான் இன்றைய குத்துபா பிரசங்கத்தின் தொழுகையாளர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொழுவார்கள், தொழுகையுடைய மக்களாக இருப்பார்கள், ஆனால் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராஊன். சில மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை என்பதை ஒருவர் சரியாக தொழ வேண்டும் என்றால் மார்க்கத்தில் தொழுகையை பற்றிய பூரணமான அறிவிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் தொழுதாலும் அந்த தொழுகையில் பயனில்லை. உது செய்வது எப்படி என்றால், அதிகமானவர்களை நாம் பார்க்கிறோம், தலையை மசகு செய்வது என்பதுதான் உது செய்வதன் ஒரு பகுதி, கட்டாயமான ஒரு பகுதி. தலையை மசகு செய்வதற்கு பகரமாக நெற்றியை மசகு செய்கின்ற 950% சகோதரர்களை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து காட்டியது எவ்வாறு? தனது பெருவிரல் இரண்டையும், கையிலே இருக்கின்ற பெருவிரல் இரண்டையும் காதில் வைத்து, அடுத்த 4 விரலையும் விரித்து நெற்றியில் கையை வைத்து பின் புரடி வரும் வரைக்கும் இழுத்து சென்றார்கள். இதுதான் தலையை மசல் செய்வது என்பது. நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? அப்படி என்றால் நமது தொழுகையின் நிலை என்ன? அல்லாஹ் தஆலா தொழுபவர்களுக்கு சுவர்க்கம் என்கின்றானே, நமது தொழுகையின் நிலை என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும். ஒரு தொழில் செய்கின்றவர் அந்த தொழிலை பற்றி அவரால் முடியுமான வரைக்கும் தெரிந்து வைத்திருப்பார், தேடுவார், படிப்பார். ஏன்? அதில் வருகின்ற லாப நஷ்டங்கள் அவருக்கு தெரியும், அதனால் தேடுகின்றார், படிக்கின்றார். அதில் அவர் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதற்காக. மார்க்கத்திலே இருக்கின்றோம், இபாதத்துக்கள் என்று செய்கின்றோம். அந்த இபாதத்துக்களை ஏன் நாம் தெரிந்தவர்களிடம் கேட்டு படிக்கக்கூடாது? அதே போன்று காது மசல் செய்வது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு காட்டினார்கள்? மிம்பர் மேடையிலே ஏறி தொழுது காட்டினார்கள், உதுவை காட்டினார்கள். தனது ஆட்காட்டி விரல் இரண்டையும் காட்டி அதனை காதுக்குள்ளே வைத்து பெருவிரல் இரண்டையும் காதின் பின்பக்கமாக வைத்து இவ்வாறு தான் மசல் செய்வது என்று காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.